எகோவா பேங்கிங் லோன்ஸ் ஒரு ஹவுசிங் லோன் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய சட்ராஸ் கடற்கரையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 733வது தேவ செய்தி. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரணும். அப்படி இல்லாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு தகுதியானவன் அல்ல. என் ஊழியத்துக்கும் சரி அவன் கிறிஸ்துவனாய் வாழ்கிறதுக்கும் தகுதி கிடையாதுன்னு சொன்னார். இன்றைக்கு நம்ம சிலுவையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி அவ்வளோ வெயிட்டை தூக்கின்னு போகணும்லாம் கிடையாது. அவர் கொடுத்த வேதம் பைபிள் இருக்குதுல்ல, அதை கூட சுமக்கிறதுக்கு இன்றைய வாலிபர்கள் தயாராக இல்லை. மொபைல் ஃபோன் நோண்டிக்கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலை அமையாத பொழுது யூஸ் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கு எல்லாமே மொபைலை தான் பார்க்குறாங்க. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருக்கு பாத்திரவானாய் வாழும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறார். ஆனால் உண்மையிலேயே பாத்திரவானாய் வாழ்ந்தவர்கள் கூட நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி தங்களை தாழ்மைப்படுத்தினாங்க. யோவான் ஸ்நானகன் வாழ்ந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தவர். இயேசு கிறிஸ்துவுக்காக பாதைகளை செவ்வை பண்ணும்படியாய் இந்த உலகத்தில் முன்குறிக்கப்பட்டவர். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாத ரட்சை, அந்த செருப்பினுடைய அந்த வாறு இருக்குதுல்ல, அதை கழட்டுகிறதற்கு கூட நான் தகுதி கிடையாது, நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார். என்ன தாழ்மை இல்லை அப்படியாப்பட்ட ஊழியங்களை செய்தவங்களுக்கு. 100க்கு அதிபதி ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் பாருங்க, தன்னுடைய வேலைக்காரன் ஒரு மரண அவஸ்தையான வியாதியில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை ஜெபம் பண்ணும்படியாக அழைப்பு விடுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டுக்கு வருகிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. அவர் அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லட்டும், இந்த இடத்துல என் வேலைக்காரன் சுகமாகி விடுவான். ஆனால் உண்மையிலேயே அவன் பாத்திரவான். எப்படி தெரியுமா? அவனை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய ஜனங்களை நேசிக்கிறவனும் கிறிஸ்துவுக்காக ஜெப ஆலயத்தை, ஒரு சபையை கட்டி கொடுத்தவன். அவனே தன்னை பாத்திரவான் இல்லை என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலன் பவுல் என்ற ஒரு ஊழியக்காரர் வாழ்ந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு மேன்மையான பதவியில் இருந்தார், அரசு பதவியில் இருந்தார், நிறைய ஒரு செல்வாக்கில் இருந்தார், அதிகாரத்தில் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய படிப்பு எல்லாம் குப்பையாக தூக்கி போட்டுட்டு ஊழியத்துக்கு அநேக ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் அவர் அந்த பூமியிலே மனமாற்றம் அடையும்படியாக ரட்சிப்பை கொடுத்தார். ஆனால் அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன், நான் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீயும் நானும் இருக்கிறோம். நாம் அந்த 100க்கு அதிபதி போல சபையை கட்டுகிறதுக்கும் நம் ஜனங்களை நேசிக்கிறதுக்கும் பொருள் உதவிகளையும் எதையாவது செஞ்சிருக்கிறோமா? பாத்திரவானா? இல்லை யோவான் ஸ்நானகனை போல கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சத்தம், அவருக்காக நான் தேவ செய்திகளை என்றைக்குமே பேசிக்கொண்டே இருப்பேன், ஜனங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற ஒரு பாத்திரவானா? இல்லை அப்போஸ்தலன் பவுலை போல அவருக்காக அடி உதைகள், பாடு, கஷ்டங்கள், பஞ்சம், பட்டினிகள் எல்லாம் நீ சகிச்சிருக்கிறாயா? இப்படி இருந்தவங்களே தன்னை பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நீயும் நானும் எம்மாத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வோம். கர்த்தர் அனைவரையும் ரட்சிக்க, அழைக்க, ஆசீர்வதிக்க, அவருடைய வருகையில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள, உங்களையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ள தேவனிடத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் மெய்யான இயேசு சபையின் சகரியா சதீஷ்குமார்.